13/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு முரளி சொல்றாரு, இறைமானவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, தந்தை 21 ஜென்மத்திற்காக உங்களுடைய மனதை அந்த மாதிரி களிப்பூட்டுகின்றார். பாபா சொல்றார், உங்களுக்கு 21 ஜென்மத்திற்கு உங்க மனதை பாபா மகிழ்ச்சி விட்டுறாரு. இப்ப நம்ம எல்லாம் இந்த ராவண ராஜ்யத்துல ரொம்ப துக்கத்துல இருக்கிறோம். பாபா நம்மளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து இந்த நாடகத்தோட ரகசியம் எல்லாம் சொல்லி, அடுத்து நீங்க 21 பிறவிக்கு நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்ட்டு நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு பாபா என்ன பண்றாரு, நம்மளுக்கு மகிழ்ச்சி விட்டுறாரு. அதாவது உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைவதற்காக மேலா திருவிழாக்கள் போன்றவற்றிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம மனம் மகிழ்ச்சி அடையறதுக்காக திருவிழா அந்த மாதிரி அங்கங்க போவோம், பீச் அந்த மாதிரி போகும்போது அங்க ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க போக வேண்டியது இல்லை. 21 ஜென்மத்திற்கு நீங்க மகிழ்ச்சி அடைவதற்கான வழியை பாபா கொடுக்குறாரு. கேள்வி, எந்த குழந்தைகள் இப்போது பாபாவுடைய உதவியாளராக ஆகின்றார்களோ அவர்களுக்கான உத்தரவாதம் என்ன? அவங்களுக்கு என்ன உத்தரவாதம்? பாபா பதில் சொல்றாரு, ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய உதவியாளர் ஆகக்கூடிய குழந்தைகளுக்கான உத்தரவாதம் இது. இப்ப இதுலதான் இருக்குன்றார். ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய உதவியாளர் ஆகக்கூடிய குழந்தைகளுக்கான உத்தரவாதம் இது. ஸ்ரீமத் படி தான் பாபா சொல்லியிருக்காரு, அவர்களை ஒருபோதும் காலன் சாப்பிட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அங்க நம்ம சத்தியுகத்துக்கு போனா என்ன ஆக முடியாது, காலன் நம்மள சாப்பிட முடியாது. சத்தியுக ராஜதானியில் ஒருபோதும் திடீர் மரணம் ஏற்பட முடியாதுன்னு பாபா சொல்றார். உதவியாளர் குழந்தைகளுக்கு பாபா மூலமாக அப்பேற்பட்ட பரிசு கிடைக்கின்றது. இந்த பரிசு யாருக்கு கிடைக்குதுன்னா பாபாவுடைய உதவியாளர் குழந்தைகளுக்கு. இப்ப 21 தலைமுறைக்கு அமர்களா மாறி விடுகின்றார்கள். அவங்க அழிவற்றவர்களா 21 தலைமுறைக்கு ஆயிடுறாங்க. அவங்களை காலன் சாப்பிடவே முடியாதுன்னு பாபா சொல்றார். ஓம் சாந்தி. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சிருஷ்டி சக்கரத்தின் அடிப்படையில் போன கல்பத்தை போலவே சிவபகவானுடைய வாக்கியம் இப்போது சிவபகவானுடைய வாக்கியம்னு பாபா சொல்றாரு. இப்போது தன்னுடைய அறிமுகமானது குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளது. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சிருஷ்டி சக்கரம், அதாவது இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இந்த சிருஷ்டி சக்கரத்தின் அடிப்படையில போன கல்பத்தை போலவே பாபா சொல்லியிருக்காரு. சிவபகவானுடைய வாக்கியம் இப்போது குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகம் கிடைத்துள்ளது. குழந்தைகள் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவுடைய அறிமுகம் கிடைத்து விட்டது. நம்ம யாரு, அப்புறம் தந்தை யாருன்ற அறிமுகமும் கிடைச்சிச்சு. எல்லையற்ற தந்தையும் தெரிந்து விட்டீர்கள் மற்றும் எல்லையற்ற சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை பற்றியும் தெரிந்து விட்டீர்கள். இப்ப நம்ம பரமாத்மா தந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லையற்ற சிருஷ்டியோடைய அந்த முதல் இடை ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்பர்வார் முயற்சியின் அடிப்படையில் யார் நல்ல விதத்தில் தெரிந்துள்ளார்களோ அவர்களை புரிய வைக்கவும் முடியும். இதை யார் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களோ நம்பர் வார்ல இருக்காங்க, அவங்களோட முயற்சியின் அடிப்படையில அவங்க புரிஞ்சுட்டவங்க மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். சிலர் அரைகுறையாக, சிலர் குறைவாக, எப்படி யுத்தத்தில் சிலர் படைத்தளபதியா இருக்காங்க, சிலர் கேப்டனா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் என்னவெல்லாம் ஆகுறாங்க, அதே மாதிரிதான் பாபா சொல்றார். ராஜ்யத்தின் மாலையில் சிலர் பணக்கார பிரஜை, சிலர் ஏழை பிரஜை, அப்படி கூட வரிசைக்கிரமா இருக்கு இல்லையா அப்படின்றார். நாம் சுயமாக ஸ்ரீமத் படி சிருஷ்டியில் உயர்வான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த சிருஷ்டியில உயர்வான ராஜ்யம், அந்த உயர்வான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கோம். எதன்படினா ஸ்ரீமத் படிதான் பாபா சொல்றாரு. இதை நீங்க குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு யார் முயற்சி செய்கின்றார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாபாவிடம் இருந்து பரிசு கிடைக்கின்றது. இப்ப எவ்வளவு நீங்க முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு பாபா கிட்ட இருந்து பரிசு கிடைக்குது. இன்றைய நிலையில் அமைதிக்கான வழியை காட்டுபவர்களுக்கு பரிசு கிடைக்கின்றது. பீஸ், அது அமைதிக்கான பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கான உங்களுக்கும் பரிசு கிடைக்குது. பாபா சொல்றாரு, உங்களுக்கும் பரிசு கிடைக்குது. உங்களுக்கு கிடைப்பதை போல அவர்களுக்கு கிடைக்க முடியாது. அவங்களுக்கு சாதாரணமாக தான் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க. ஆனா இங்க அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இங்க பாபா சொல்றாரு, உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பரிசு எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க முடியாது. நீங்க அரை கல்பம் நீங்க என்ன பண்ண போறீங்க, ராஜ்யம் ஆள போறீங்கன்னு பாபா சொல்றாரு. அவர்களுக்கு ஒவ்வொரு பொருளும் அற்ப காலத்திற்காக தான் கிடைக்கிறது. அற்ப காலத்துக்கு தான், இந்த பிறவிக்கு தான் அதை வச்சிருக்க முடியும். நீங்கள் தந்தையின் உயர்ந்த வழிப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க பாபாவுடைய அந்த உயர்ந்த வழி ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பாபா சொல்றாரு. அதுவும் எத்தனை பிறவிக்குன்னா 21 பிறவிக்கு
அப்ப 21 தலைமுறைக்கான உத்தரவாதம் உங்களுக்கு இதுல கிடைக்குது. கேரண்டின்னு சொல்லுவாங்க, கேரண்டி கிடைக்குதுன்னு பாபா சொல்றாரு. அங்கே குழந்தை பருவம் அல்லது இளமை பருவத்தில் காலன் சாப்பிட முடியாது. அங்க இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மனதிலும் இல்லை, உள்ளத்திலும் இல்லை. நாம் அப்பேற்பட்ட இடத்தில் வந்து அமர்ந்துள்ளோம் பாபா சொல்றாரு. அங்கே உங்களுடைய நினைவு சின்னமும் முன்னால் உள்ளது என்பதை அறிவீர்கள். பாபா சொல்றாரு, நீங்க எங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, பாபாக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா, அதே அங்க வந்து உங்களுக்கு நினைவு சின்னம் கூட உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது மதுபனை சொல்றாரு. மதுபன்ல பாபாக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இங்க கூட நினைவு சின்னம் கூட இங்கேயே இருக்குன்றார். அங்கேதான் 5000 வருடத்திற்கு முன்பு சேவையும் நடந்திருந்தது. இதே இடத்துலதான் 5000 வருஷத்துக்கு முன்பு இதே மாதிரி சேவையும் நடந்தது. இப்ப அங்கதான் தில்வாடா கோயில், அச்சல்கர், குரு சிக்கர் போன்றவை அங்க இருக்குது. உங்களுக்கு உயர்ந்திலும் உயர்ந்த சத்குரு கிடைத்துள்ளார். உங்களுக்கு அப்பேற்பட்ட உயர்ந்திலும் உயர்ந்த சத்தியமான குரு கிடைச்சிருக்காரு. அதனுடைய நினைவு சின்னமும் உருவாக்கப்பட்டுள்ளது. சத்குரு கிடைச்சதுக்கான நினைவு சின்னமும் அங்கதான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பாபா சொல்றார். அச்சல்கர் பற்ற ரகசியத்தையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அச்சல்கர் ஆடாத அசையாத வீடு இல்லையா, அந்த ரகசியத்தை நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. அது வீட்டினுடைய புகழ் ஆகும். பாபா சொல்றாரு, அது உங்க வீட்டினுடைய புகழ், இந்த அச்சல்கர் என்பதுன்னு சொல்றாரு. நீங்கள் தன்னுடைய முயற்சியின் மூலமாக உயர்ந்திலும் உயர்ந்த பதவியை அடைகின்றீர்கள். நீங்க முயற்சி செய்து உயர்ந்திலும் உயர்ந்த பதவி அடைகிறீங்க. இதுதான் உங்களுடைய அதிசயமான ஜடமான நினைவு சின்னம். பாபா சொல்றார், இதுதான் உங்களுடைய நினைவு சின்னம். நீங்க வந்து அதிசயமான அந்த ஜடமான நினைவு சின்னம் தான் உங்களுடைய தான் இதுன்னு பாபா சொல்றாரு. அங்குதான் நீங்கள் சைத்தன்யமாக வந்து அமர்கின்றீர்கள். எங்க உங்களுக்கு நினைவு சின்னம் இருக்கோ அங்கேயேதான் நீங்க என்ன பண்றீங்க, சைத்தன்யமா வந்து அமர்றீங்கன்றார் பாபா. இவை அனைத்தும் ஆன்மீகமான செயல்கள், போன கல்பத்திலும் நடந்துச்சு. இதெல்லாம் ஆன்மீகமான செயல்கள், போன கல்பத்துல இதே மாதிரிதான் நடந்துச்சு. இவர்களுடைய முழு நினைவு சின்னமும் இங்கேதான் உள்ளது பாபா சொல்றார். நம்மளுடைய முழு நினைவு சின்னமும் அங்கதான் இருக்குன்றார். முதல் நம்பர் 1 நினைவு சின்னம் ஆகும் என்றார். எப்படி ஒரு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்குள் குஷி உற்சாகம் வந்து விடுகிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய பரீட்சை எக்ஸாம் எழுதிட்டு அதுல பாஸ் ஆயிடுறாங்கன்னா எவ்வளவு வந்து குஷி கிடைக்கும். அந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் கூட எவ்வளவு நன்றாக வைத்துக் கொள்கின்றார்கள். அந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வந்தா அப்படின்றார் பாபா. நீங்கள் வந்து என்ன ஆக போறீங்கன்னா உலகத்திற்கே எஜமானாகின்றீர்கள். அப்போ உங்களை வந்து யாரையோட ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க அவ்வளவு வசதி வாய்ப்போட நீங்க அங்க இருப்பீங்கன்றார் பாபா. ஏன்னா இது கூட என்னது ஒரு கல்வி நிலையம் தான். எப்படி அங்க படிச்சுட்டு அவங்க பெரிய பெரிய பதவிக்கு போயிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பொருள் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரிதான் இது ஒரு கல்வி நிலையம். படிப்பிக்கின்றவரையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க யாரு, கல்வி கற்பிக்கிறவர் யாருன்ட்டு உங்களுக்கு தெரியும். பகவானுடைய வாக்கியம், பக்தி மார்க்கத்தில் யாரை நினைவு செய்கிறார்களோ பூஜை செய்தீர்களோ அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. பக்தி மார்க்கத்துல நம்மளும் நிறைய பேரை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம், நிறைய வணங்கிட்டு இருந்தோம். ஆனா யார் எப்படி அப்படிலாம் தெரியாது இல்லையா. அம்மன் எல்லாம் வந்து நம்ம வணங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களாம் யாரு, என்ன செஞ்சாங்க, இதை பத்தியுமே ஒண்ணுமே தெரியாது இருந்தீங்க. பாபா தான் நேரடியாக வந்து அனைத்து ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். பாபா இப்ப நேரடியா வந்து நமக்கு இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுடைய இறுதி நிலையினுடைய நினைவு சின்னங்கள் ஆகும். ஏன்னா இதுதான் உங்களுடைய இறுதி நிலையோடைய நினைவு சின்னங்கள். இறுதி நிலையில நீங்க அப்பேற்பட்ட நிலையை அடைவீங்க. அது உங்களுக்கான நினைவு சின்னங்கள் தான் பாபா சொல்றாரு. இப்போது ரிசல்ட் எல்லாம் வெளிவராது. எப்போது உங்களுடைய நிலை சம்பூர்ணமாகின்றதோ அதுதான் பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னமாக மாறுகின்றது. சோ இப்பெல்லாம் உங்களோட ரிசல்ட் வராது. நீங்க சம்பூர்ணமா ஆன பிறகுதான் அந்த நிலை தான் நினைவு சின்னமா மாறுது. இப்ப இருக்க நிலை கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. எப்படி ரக்ஷா பந்தனுடைய நினைவு சின்னம் உள்ளது. இப்ப ரக்ஷா பந்தன்னா என்னது, அப்ப தூய்மையாக்குறதுக்காக நம்ம ராக்கி கட்டிக்கிறோம் சகோதரர்கள். அந்த நினைவு சின்னம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் பாபா சொல்றாரு. எப்போது முழுமையான உறுதியான ராக்கி அணிந்து நாம் தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றோமோ அப்போது மீண்டும் நினைவு சின்னங்களை கொண்டாடுவதில்லை. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க முழுமையான உறுதியான அந்த ராக்கியை அணிஞ்சுக்கிட்டு அப்போ உங்க ராஜ்ய பாக்கியத்தை நீங்க அடைகின்றீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றது இல்ல, திரும்ப இந்த நினைவு சின்னங்களை நீங்க கொண்டாட மாட்டீங்க அந்த உறுதியான ராக்கியை கட்டின பிறகுன்னு பாபா சொல்றாரு. இந்த சமயத்தில் உங்களுடைய அனைத்து மந்திரங்களுடைய அர்த்தமும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்க ஏற்கனவே என்னென்ன மந்திரங்கள்லாம் உச்சரிச்சிருந்தீங்களோ அந்த மந்திரங்களுடைய அர்த்தம்லாம் இப்ப புரிய வைக்கப்பட்டிருக்குன்னு பாபா சொல்றாரு.
ஓம் சொல்றோம். ஓம் இதனுடைய அர்த்தம் நீளமானது இல்லை. ஓம்ட்டு நம்ம நீளமா சொல்லுவாங்க. அது ஒண்ணும் நீளமானது இல்ல. ஓம் இதனுடைய அர்த்தம் நான் ஆத்மா. அவ்வளவுதான். ஓமுடைய அர்த்தம் என்னன்னா நான் ஆத்மான்றதுதான். இது என்னுடைய உடல். இதுதான் அர்த்தம்னு பாபா சொல்றாரு. அஞ்ஞான காலத்தில் நீங்கள் தேக உணர்வில் இருந்ததால் தன்னை சரீரம் என்று புரிந்திருந்தீர்கள். பாபா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேக உணர்வுல இருந்ததுனால நம்ம சரீரம் நம்மள நினைச்சிட்டு இருந்தோம். நாளுக்கு நாள் தன்னை சரீரம் என்று புரிந்திருந்தீர்கள். இப்படியே 63 ஜென்மமா இருந்தான். நாளுக்கு நாள் பக்தி மார்க்கம் கீழே தான் சென்று கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் பக்தி மார்க்கம் வந்து கீழே தான் போயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா பக்தி ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எவ்வளவு தமோ பிரதானமா பக்தி ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கும் போதே தெரியுது. முன்னாடி பக்தியே வந்து ரொம்ப தூய்மையா செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்ப தமோ பிரதானமா மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானமாக தான் இருக்குது. பக்தியும் கூட முதல்ல சதோ பிரதானமாக தான் இருந்துச்சு. அப்போது ஒரே ஒரு சத்தியமான சிவபாபாவை தான் நினைத்தாங்க. மிகவும் சிலர் தான் நினைச்சாங்க. அது கூட பாபா சொல்றாரு. நாளுக்கு நாள் வளர்ச்சி அதிகரிக்கின்றது. இப்ப நிறைய பேர் பக்தி செய்ய வராங்க. வெளிநாடுகளில் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பரிசு கிடைக்குது. வெளிநாட்டுல இதெல்லாம் நடக்குது. பாபா சொல்கின்றால் காமம் மிகப்பெரிய எதிரி. சிருஷ்டியானது மிகவும் வளர்ந்து விட்டது. இப்ப ரொம்ப வளர்ந்துச்சு. இதுக்கு மேலதான் வளர்ந்தா நமக்கு இடமே இருக்காது இல்லையா. அதனால பாபா சொல்றாரு இப்போது தூய்மையா மாறுங்கன்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பாபா மூலமாக சிஷ்யனுடைய முதல் இடைக்கடையை தெரிந்து விட்டீர்கள். பாபா வந்துதான் நம்மளுக்கு இதெல்லாம் புரிய வச்சார். சத்தியுகத்தில் பக்தியினுடைய பெயர் அடையாளங்கள் இல்லை. சத்தியுகத்துல பக்தியே செய்ய மாட்டோம். இப்போது எத்தனை கொண்டாட்டங்கள். மனிதர்கள் தங்களுடைய மனதை களிப்பூட்டுவதற்காக மேலா திருவிழாக்களில் சென்று அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். மனிதர்கள் வந்து அவங்கவுங்கள தன்னை மகிழ்ச்சி படுத்து, ஏன்னா மகிழ்ச்சின்றதே இல்லாம போயிடுது. அதனால மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இந்த மாதிரி மேலா திருவிழாக்கெல்லாம் போறாங்க. போயிட்டு அதுல ஈடுபடும் போது அவங்களுக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. உங்களுடைய மனதை 21 பிறவிக்காக பாபா வந்து களிப்பூட்டுகின்றார். ஆனா பாபா சொல்றாரு இந்த மாதிரிலாம் எல்லாரும் இருக்காங்க. ஆனா உங்க மனதை வந்து 21 பிறவிக்காக பாபா வந்து மகிழ்ச்சி விட்டுறாரு. இப்ப வந்து கொடுக்குற அந்த மகிழ்ச்சி வந்து நீங்க 21 பிறவிக்கு உங்க கூட இருக்கும். நீங்கள் எப்போதும் களிப்புடனே எல்லா நிமிஷமும் நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு மேலா போன்றதுக்கு போவதற்கான எண்ணங்கள் ஒருபோதும் வராது. இப்ப எங்கன்னா வெளியில போகணும், போய் எங்கன்னா என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி எண்ணம்லாம் இப்ப வரவே வராதுன்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்கள் சுகத்திற்காக எங்கெல்லாம் செல்கின்றனர். நீங்கள் மலைகளுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் மனிதர்கள் எப்படியெல்லாம் இறக்கின்றார்கள்ன்ட்டு பாபா சொல்றார். மனிதர்களுக்கு சத்தியுகம் கலியுகம் சொர்க்கம் நரகம் பற்றி தெரியாது. சத்தியுகம் சொர்க்கம் கலியுகம் நரகம் இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியும். உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைச்சிச்சு. பாபா வந்து நமக்கு முழுமையான ஞானத்தை கொடுத்துட்டார். என்னுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று பாபா சொல்வதில்லை. நீங்க இங்கேயே இருக்கணும், என் கூட இருக்கணும்லாம் பாபா சொல்லல. நீங்க வீடு வாசனையும் சம்பாலனை செய்ய வேண்டும். நீங்க வீடு வாசனை நல்லா கவனிச்சுக்கணும். குழந்தைகள் எப்போது வளர ஆரம்பிக்கின்றார்களோ அப்போதுதான் தொல்லைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு பாபா சொல்றார். இருப்பினும் நீங்கள் பாபாவுடைய தொடர்பில் இருக்க முடிவதில்லை. இருந்தாலும் உங்களால பாபாவுடைய தொடர்புல இருக்க முடியலன்னு பாபா சொல்றார். சதோ பிரதானமாக மாறுவதே இல்லை அப்படின்றார் பாபா. சிலர் சதோ, சிலர் ரஜோ, சிலர் தமோ நிலையும் இருக்கின்றார்கள். சதோ பிரதானமா மாறலன்றார் பாபா. ஆனா சிலர் எப்படி இருக்காங்கன்னா சதோவா இருக்காங்க, சிலர் ரஜோவா இருக்காங்க, சிலர் தமோ நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்றார். சதோனா இந்த திரேதாயுகம் வரைக்கும், சிலர் ரஜோனா துவாபர யுகம் வரைக்கும், சிலர் தமோனா இந்த கலியுக சூழல் இதுலயேதான் இருக்காங்கன்னு பாபா சொல்றார். அனைவரும் ஒன்றாக இருக்க முடியாதுன்னு பாபா சொல்றார். இந்த ராஜ்யம் என்ன ஆயிட்டு உருவாகி கொண்டிருக்கின்றது. யார் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் ராஜ்யத்தில் பதவி அடைகின்றார்கள். எவ்வளவு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பதவின்றாரு. முக்கியமான விஷயமே பாபாவை நினைவு செய்வதுதான். பாபாவை உட்கார்ந்து பயிற்சி கற்றுக் கொடுக்கின்றார். பாபா வந்து ட்ரில் சொல்லி கொடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் நம்ம புருவ மத்தியில இருக்க மாதிரி, கொஞ்ச நேரம் நம்ம பரந்தாமத்துல இருக்க மாதிரி. இதுதான் மயான அமைதி, டெட் சைலன்ஸ் பாபா சொல்றாரு. அதாவது மயான அமைதினா அங்க மயானத்துல எந்த சத்தமுமே இருக்காது, அங்க யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டெட் சைலன்ஸ் அது. இங்க நீங்கள் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவற்றை பார்க்க கூடாது பாபா சொல்றார். தேகம் உட்பட அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் பாபா சொல்றார். நீங்க எதை பார்க்கின்றீர்கள்? ஒன்று தன்னுடைய வீடு மற்றும் படிப்பினுடைய அடிப்படையில் எந்த பதவி அடைகின்றீர்களோ அந்த சத்தியுக ராஜ்யத்தை பற்றி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள் பாபா சொல்றார். பாபா வந்து நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க, எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. உங்க வீடு பரந்தாம வீட தெரிஞ்சுட்டீங்க, அப்புறம் சத்தியுக ராஜ்யத்தை நீங்க தெரிஞ்சுட்டீங்க. சத்தியுகம் இருக்கும்போது திரேதாயுகம் இருப்பதில்லை.
சத்தியுகம் இருக்கும்போது அப்ப எங்க இருந்து அந்த வெள்ளி யுகம் திரேதா யுகம் இருக்காது, கோல்டன் ஏஜ் இருக்கும் போது. அதே மாதிரி திரேதா யுகம் இருக்கும்போது துவாபர யுகம் இருப்பதில்லை. அப்ப ஃபுல்லா திரேதா யுகமா இருக்கும். அதுக்கப்புறம் துவாபர யுகம் இருக்கும்போது கலியுகம் இருக்காது. இப்போது பாபா சொல்றாரு, இப்போது கலியுகம் உள்ளது. இப்ப நீங்க கலியுகத்துல இருக்கீங்க. ஆனா சங்கம யுகமும் உள்ளது. ரெண்டுமே இருக்கு. நீங்கள் பழைய உலகத்தில் இருக்கின்றீர்கள். ஆனா நீங்க வந்து பழைய உலகத்துலதான் இருக்கீங்க. நாம் சங்கமிக வாசிகள் என்று புத்தியில் உணர்கின்றீர்கள். இப்ப பழைய உலகத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து சங்கமயுக வாசிகள். நம்ம சொர்க்கத்துக்கு சங்கமமாகிற அந்த யுகத்துல இருக்கிறோம். சங்கம யுகம் என்று எது அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது புருஷோத்தம வருடம், புருஷோத்தம மாதம், புருஷோத்தம நாள், இவையாவும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் ஏற்படுகின்றன பாபா சொல்றார். அப்ப இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துலதான் ஒவ்வொரு நாளும் புருஷோத்தம நாள், புருஷோத்தம மாதம், புருஷோத்தம வருடமா ஆகுது. அது இங்கதான் ஏற்படுது. புருஷோத்தமர்களா ஆவதற்கான நேரமும் இந்த புருஷோத்தம யுகத்தில் தான் உள்ளது. அப்ப நம்ம ஆத்மா உத்தமம் ஆவதுக்கான நேரமும் இப்பதான் இந்த யுகத்துல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த யுகத்திலையும் இது நடக்காதுன்றார். இது மிகவும் சிறிய இடைப்பட்ட யுகம். பாபா சொல்ற ரொம்ப சின்ன யுகம். நீங்கள் குட்டிக்கரண விளையாட்டு விளையாடுகின்றீர்கள். குட்டிக்காரன விளையாட்டு போடுறீங்க கீழே இருந்து மேல, அந்த மாதிரி. அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள். இதன் மூலம் நீங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இதன் மூலம் நீங்க என்ன ஆகுறீங்க, சொர்க்கத்துக்கு போறீங்க. எப்படி சில சாதுக்கள் குட்டிக்கரணம் போட்டுக்கொண்டே யாத்திரை செய்வதை பாபா பார்த்துள்ளார். சிலர் வந்து இந்த மாதிரிலாம் குட்டிக்கரணம் பாபா வந்து இப்ப இங்க சொன்னதை தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க போல. இப்ப பாபா சொல்றாரு, இந்த மாதிரி குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டே யாத்திரை பண்றாங்களாம். எவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றனர் பாபா சொல்றாரு. எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு வருது. ஆனால் இப்பொழுது இதில் கஷ்டம்ன்ற பேச்சே கிடையாது. இது யோக பலத்தின் விஷயம் ஆகும்ட்டு பாபா சொல்றார். இது யோக பலத்தோட விஷயம். இங்க கஷ்டமே கிடையாது. பாபாவா நினைக்கணும், அவ்வளவுதான். நினைவு பயணம் என்பது உங்களுக்கு கடினமாக உள்ளதா என்னன்னு பாபா கேட்கிறாரு. பெயர் என்னவோ மிகவும் எளிதாக வைக்கப்பட்டுள்ளது. கேட்டு பயந்து விடக்கூடாது அல்லவா அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாபா எங்களால் யோகா செய்ய முடியவில்லை என்று கூறுகிறார்கள். இப்படி சொல்றாங்க, பாபா எங்களால் யோகாவே செய்ய முடியல. பிறகு பாபா லேசாக்கி விடுகின்றார். பாபா அந்த மாதிரி பண்ணி விடுறாரு. இது பாபாவின் நினைவு, அவ்வளவுதான்றார் பாபா. இது யோகா செய்யனா நீங்க யோகான்னு பெருசா நீங்க நினைக்க தேவையில்ல. இது வந்து பாபாவை நினைக்கணும். நினைவு என்பது எல்லா பொருளையும் செய்யப்படுது. எல்லா பொருளையும் நினைவு வருதுல்ல உங்களுக்கு கேக்குறாரு. தங்களை ஆத்மா என்று உணருங்கள். உங்களை ஆத்மான்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுவே அதுதான். அதை புரிஞ்சுக்கினா யோகா வரும்ன்றார் பாபா. நீங்கள் குழந்தைகள் அல்லவா. இவர் உங்களது தந்தையாகவும் இருக்கிறாரு, பிரியதர்ஷனாவும் இருக்கிறாரு. எல்லா பிரியதர்ஷினிகளும் அவரை நினைவு செய்கின்றனர். பாபா உங்களுக்கு தந்தையா இருக்காரு, பிரியதர்ஷனாவும் இருக்காரு, ரொம்ப பிரியமானவராகவும் இருக்காரு. அப்ப எல்லா பிரியதர்ஷினிகளும் அவர் தானே நினைவு செய்யறாங்க. பாபா என்கிற ஒரு வார்த்தை கூட போதுமானது. பாபா சொல்றார், பாபா பாபான்னு சொன்னா கூட போதும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் உற்றார் உறவினர்களை நினைவு செய்கின்றீர்கள். கூடவே ஹே பிரபு, ஹே ஈஸ்வர் என்று கட்டாயம் கூறுகின்றீர்கள். பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது இப்படித்தானே நீங்க செஞ்சீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றார். எல்லாரையும் நினைச்சீங்க, கூடவே வந்து இறைவனும் ஹே பிரபு, ஹே ஈஸ்வர் இப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆனால அது என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. தெரியாமே நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா ஆத்மாக்களோட தந்தை பரமாத்மா ஆவார். இந்த சரீரத்தின் தந்தை தேகதாரி ஆவார். இந்த உடலுக்கான தந்தை தேகதாரி. ஆத்மாக்களுக்கு தந்தை அசரீரி, அவர் சரீரமற்றவர். ஆத்மா எப்படி சரீரம் இல்லாத வெறும் புள்ளியா இருக்கோ அதே மாதிரி அவரோட தந்தையும் அசரீரியா தான் இருக்காரு. அவர் ஒருபோதும் மறுபிறவி எடுப்பதில்லை. அவர் பிறவி எடுத்து வருவதில்லை. மற்ற அனைவரும் மறுபிறவில், மற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் பிறவி எடுக்கிறாங்க, மறுபிறவில வராங்க. எனவே தந்தையை நினைவு செய்கின்றனர். நிச்சயம் எப்பொழுதோ அவர் சுகத்தை தந்திருக்க வேண்டும். ஏன் எல்லாரும் தந்தையை நினைவு செய்யறாங்கன்னா, அப்ப துக்கம் வரும்போது நினைக்கிறாங்க. அப்ப எதுக்கு நினைக்கிறாங்க, அவர் எப்போதும் அவர் வந்து என்ன கொடுத்துருக்கணும், நமக்கு சுகத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா, அதனால்தான் நினைக்கிறோம். துக்கத்தை நீக்குபவர் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். பாபா வந்து துக்கத்தை நீக்குபவர்னு சொல்றாங்க இல்லையா. சுகத்தை வழங்குபவரும் அவர் தான். துக்கத்தை நீக்கி என்ன கொடுப்பாரு, சுகம் தானே கொடுப்பாரு. ஆனால் அவரது பெயர், ரூபம், தேசம், காலம் இவைகளை அறிவதில்லை. எதுவுமே தெரிஞ்சுக்கல. அவரு யாரு, அவர் ரூபம் என்ன, அவரோட தேசம் என்ன, அவர் காலம் என்ன, எதுவுமே தெரிஞ்சுக்கல. எவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவ்வளவு கருத்துக்கள் அநேக வழிகள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவுங்க ஒரு வழி, ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. பாபா வந்து எவ்வளவு அன்போடு கற்பிக்கின்றார். அவர் ஈஸ்வர், அவர் தான் சாந்தி அளிக்கக்கூடியவர். எவ்வளவு சுகம் அவரிடம் வந்து கிடைக்கின்றது. பாபா வந்து நமக்கு எவ்வளவு சுகத்தை கொடுக்குறாரு. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கதான் வந்திருக்கிறாரு. அதனால அவ்வளவு சுகம் நம்ம கொடுக்குறாரு. ஒரு கீதையை கூறி தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தி விடுகின்றார்.
இந்த கீதை டெய்லி பாபா நமக்கு இந்த கீதையை கூறி நமக்கு என்ன பண்றாரு, தூய்மையற்ற நிலையில இருந்து நம்மளை தூய்மையாக்கிறாரு. இல்லற மார்க்கம் வேண்டும் அல்லவா? ஏன்னா நமக்கு சத்தியுகத்துல இல்லற மார்க்கம் தான். மனிதர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடம் என்று கூறிவிட்டனர். இது மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த ஒரு கல்பத்தோட ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள். அவ்வாறு இருந்தால் கணக்கிட முடியாத மனிதர்கள் ஆகியிருப்பார்கள். இப்ப நம்மளே கணக்கிட்டு பார்த்தோம்னாலே தெரியும். அப்ப வந்து அந்த மாதிரி இருந்தா, லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்தா மனிதர்களும் கணக்கிட முடியாத அந்த அளவுக்கு இருந்திருப்பாங்கன்னு பாபா சொல்றாரு. எத்தனை பெரிய தவறு இதுன்னு பாபா சொல்றாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்காமே அதை எப்படி சொல்றாங்கன்னே தெரியல. இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற ஞானம் பிறகு மறைந்து விடும் பாபா சொல்றாரு. ஞானம் பிறகு மறைஞ்சிரும். சித்திரங்கள் உள்ளன, அவற்றுக்கு பூஜை எல்லாம் நடக்கின்றன. ஆனால் தன்னை தேவதா தர்மத்தை சேர்ந்தவன் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. அது பாபா சொல்றாரு. பூஜை எல்லாம் செய்றீங்க, ஆனா நம்ம எந்த தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்கல. யார் யாரை பூஜை செய்கிறார்களோ அவர்கள் அந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா? பாபா சொல்றாரு. நம்ம யார பூஜை செய்யறோமோ அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்றார். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. அப்ப தேவி தேவதைகளை நம்ம வழிபடுறோம்னா அப்ப வந்து அவங்க அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களா தானே நம்ம இருப்போம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிறது இல்லைன்றார். அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். இதை பாபா தான் புரிய வைக்கின்றார். நம்ம அந்த வம்சத்துல இருந்து தானே அங்க இருந்தானே வந்திருக்கோம். அதான் பாபா சொல்றாரு. இதை பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறார். பாபா சொல்கின்றார், நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், பிறகு தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள். சாந்தி. பாபா சொல்றாங்க, நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், பிறகு தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள், இப்போது தூய்மையாக சதோ பிரதானமாக மாற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப திரும்பவும் நீங்க அந்த மாதிரி ஆகணும். கங்கையில் நீராடினால் தூய்மையாக மாற முடியுமா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. நம்ம கங்கையில போய் குளிச்சுட்டு வந்துட்டா ஆத்மா தூய்மை ஆயிடாது, உடம்புதான் தூய்மையாகும். ஆத்மால படிஞ்சிருக்கிற பாவம் வந்து தூய்மையாக முடியாது இல்லையா? அது பிறவி எடுத்து எடுத்து அனுபவிக்குது. அதனால கங்கையில போய் குளிச்சா அது ஒன்றும் பத்தித்த பாவனை கிடையாது தூய்மையாக்கிறதுக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பத்தித்த பாவனர் ஒரே ஒரு பாபா தான். அவரால் மட்டும்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும். அவர் நினைச்சா மட்டும்தான் பாவங்கள் எரிக்கப்பட்டு நம்ம தூய்மையாகி நம்ம திரும்பவும் ஒன்னாமாகுவோம், சதப்பிரதானமா ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பொழுது அவர் வந்து வழிகாட்டுகின்றாரோ அப்போதுதான் தூய்மையாக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. அதான் அந்த பக்தியில கூட சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த மாதிரிதான் நம்ம வந்து அவரே நினைச்சாதான், அவரே வந்து எப்ப நமக்கு வழிகாட்டுறாரோ அப்பதான் நம்மளால தூய்மையாக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. கூப்பிட்டு கொண்டே இருக்கின்றார்கள், ஆனால் ஒன்றுமே தெரிந்திருக்கவில்லை. பாருங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க இல்லையா கடவுளை, கடவுளே கடவுளேன்ட்டு. ஆனா அவங்க வந்து அவர் எப்படி இருக்கிறாரு ஏதா இருக்கிறாரு எதுவுமே தெரிஞ்சுக்கல இல்லையா? ஹே பத்தித்த பாவனரே, வாருங்கள் பாபா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கர்மேந்திரங்கள் மூலமாக ஆத்மா கூக்குரலிடுகின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம தானே பாடின அந்த பாட்டு, ரகுபதி ராகவ ராஜாராம் பத்தித்த பாவன சீதாராம்ட்டு. அது தெரியாம எதுனாங்களா தெரிஞ்சு எதுனாங்களா தெரியாதுன்னா, பத்தித்த பாவன சீதைகளின் ராமர். சீதா தான் அந்த ஆத்மாக்கள், நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள். அந்த சீதைகளின் ராமர் வந்து ஒரே ஒருத்தர் தான். அவரை தான் கூக்குரல் எடுது. இப்ப ஆத்மா வந்து கஷ்டம்னு வந்தா ஆத்மா யாரை தேடுது? உற்றார் உறவினரெல்லாம் தேடுதா? யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா? நம்ம கடவுளை நோக்கி தான் கூக்குரல் இடுறோம். அதான் பாபா சொல்றாரு, அனைவரும் தூய்மையற்றவர்கள். இப்ப எல்லாருமே பாருங்க தூய்மையற்றவர்கள் தான், காம சிதையில் எரிந்து கொண்டிருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விளையாட்டு அவ்வாறுதான் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டே அப்படிதான், அந்த டிராமாவே அப்படிதான். நீங்க வந்து பத்தித்தமாகணுன்ட்டு இருக்குது, நான் வந்து திரும்ப தூய்மையாக்கி கூட்டு போவேன், அப்படிதான் டிராமாவே அமைக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. மீண்டும் பாபா வந்து அனைவரையுமே தூய்மையாக மாற்றி விடுகின்றார். அதாவது ஒரு வழிபோக்கன் கதை இருக்குல்ல, வழிபோக்கன் வராரு, அந்த ஊரையே அழகாக்கிட்டு போயிடுறாருன்ட்டு அந்த மாதிரி வராரு, வந்து எல்லாரையும் தூய்மையாகி மாற்றி விடுகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. இதை பாபா சங்கமயுகத்தில் தான் புரிய வைக்கின்றார். இப்ப பாபா இதை வந்து நமக்கு இப்பதான் கடைசியில, இந்த நாடகத்தினோட கடைசியில தான் நமக்கே எல்லாமே புரிய வைக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கின்றது. சொர்க்கத்துல பாருங்க ஒரே தர்மம் இருக்குது, மற்ற அனைவரும் திரும்ப சென்று விடுகின்றனர். மற்ற எல்லா தர்மமும் என்ன பண்ணிடுறாங்கன்னா சாந்தி தான். ஏன்னா அவங்க கேட்கறதே முக்தி தான். அந்த விடுதலை கிடைச்சா போதும், எங்களுக்கு இந்த நாடகம் வேணாம், அந்த உலகம் வேணான்ட்டு முக்தி கேட்பாங்க. கடைசி எல்லாருமே முக்திக்கு போயிடுவாங்க. சத்தியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான். இந்த உடல்லே இருந்துட்டு யார் ஜீவன் முக்தி அடையிறாங்களோ அவங்களுக்கு அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. பாபா சொல்றாரு, நீங்கள் நாடகத்தை புரிந்து கொண்டீர்கள். இப்ப உங்களுக்கு டிராமா பற்றி நல்லா புரிஞ்சிடுச்சு இல்லையா? கரெக்டா எல்லாமே நடக்குது. ஒன்னொண்ணுமே நம்ம நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்கிறோம்.
இது ஒரு டிராமா அப்படின்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. வேற யாருமே தெரிஞ்சிருக்கவில்லை, ஆனா உலகத்தாருக்கு யாருக்குமே தெரியாது இது ஒரு உண்மையான வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து அந்த எது உண்மை எது பொய்ன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த படைப்பில் முதல் இடைக்கடை என்ன, கால அளவு டியூரேஷன் எவ்வளவு, எதுவுமே யாருக்கும் தெரியாது. இது வந்து 5000 வருஷம் சக்கரம், இது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகத்தை கொண்டது. இது யாருக்குமே தெரியாது பாருங்க. அது பாபா சொல்றாரு, இதை நீங்கள் தான் அறிவீர்கள். இப்ப இது நம்ம தான் அழிஞ்சிருக்கிறோம். அவர்கள் அனைவரும் சூத்திரர்கள், அவங்க எல்லாருமே கலியுகவாசிகள். நீங்க வந்து பிராமணர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப நீங்களும் வரிசை கிரமமா முயற்சியின் அடிப்படையில் தான் அறிந்துள்ளீர்கள். இப்ப நீங்க கூட வரிசை கிரமமான முயற்சியில தான் புரிஞ்சிருக்கிறீங்க எல்லாத்தையும். யாராவது தவறு இழைத்து விட்டால் அவர்களுடைய பதிவேட்டை பார்த்தே அவர் குறைவாக படித்துள்ளார் என்பது தெரிய வரும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க பாருங்களேன், நம்ம வந்து முரளி சரியா யார் படிக்கலையோ அவங்க தவறு இழைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க பதிவேட்டை பார்த்தாலே பாபாவுக்கு தெரிஞ்சிருமா அவங்க சரியா முரளி படிக்கல என்பது தெரிய வரும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒழுக்கம் பற்றிய பதிவேடு ரெஜிஸ்டர் கூட பொதுவாக இருக்கிறதா. பாபா தனித்தனி ரெஜிஸ்டர் போட்டு வச்சிருக்காரு போல. ஒழுக்கம் பற்றிய ரெஜிஸ்டர் பொதுவாகவே இருக்கிறது. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கூட வரோம் இல்லையா, கான்டாக்ட் சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதாவது இந்த ஸ்டூடெண்ட் எப்படின்னான்னு நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு கொடுப்பாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது. அது மாதிரி பாபா சொல்றாரு, ஒழுக்கம் பற்றிய பதிவேடு ரெஜிஸ்டர் கூட பொதுவா இருக்குது. இங்கும் கூட அம்மாதிரி குறிப்பேடு வேண்டும், இங்கே கூட அந்த மாதிரி ஒண்ணு வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது நினைவு பயணமாகும், ஆனால் அதை பற்றி எவருக்குமே தெரியாது. இது வந்து நினைவு பயணம், இதை பற்றி யாருக்குமே தெரியாது பாருங்க சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்திலும் முக்கிய பாடம் நினைவு பயணமாகும். முக்கியமானது இங்க வந்து ஞானம், யோகம், தாரணை, சேவை. இதுல ஞானம் வந்து நம்ம முரளி கேட்கிறோம், யோகான்றது பாபாவை நினைவு பண்றது, அதுதான் முக்கியமான பாடமேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைச்சாதான் பாமாழியும் நம்ம அந்த பழைய சம்ஸ்காரம் எல்லாம் மாறும். பாபா நினைக்கலன்னா அந்த யோகா கம்மியா இருக்குது. பாபா நினைக்கலன்னா கஷ்டம். முரளியும் படிக்கணும், முரளி படிச்சாதான் ஞானம் வந்து புத்தியில தாரணை ஆகும். ஞானம் புத்தியில தாரணை ஆக தான் பாபா நினைவே வரும். இப்ப நம்ம படிக்கும் போது தான் பாபாவோட நினைவு வருது, பாபா நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்ம எப்பயும் போல சாதாரணமாயிடும். அதனால ஞானம், யோகம் மற்றும் தாரணைன்றது நம்ம என்ன படிச்சோமோ அதை வாழ்க்கையில அப்படியே ஃபாலோ பண்றது. நம்ம ஞானம் கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அதை வந்து வாழ்க்கையில வர டெஸ்ட் பேப்பருக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். தாரணை மற்றும் சேவை, அப்புறம் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும். உலகம் ஃபுல்லா சேவையை பண்ணணும். இது இறைவனுக்காக நம்ம செய்யற சேவை. இந்த சேவையை நம்ம செய்யும் போது நமக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதமே லிஃப்டா கிடைச்சுன்னா நம்ம அந்த சரீரத்தை விட்டு பாபா நினைவுல ஈஸியா போயிடலாம். பாபா சொல்றார், தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவே நினைவு செய்ய வேண்டும். நீங்க உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபா மட்டும் நினைங்க, அதான் உங்களோட வேலை. வேற எதுவுமே பாபா கேட்கல. சுய மாற்றமே உலக மாற்றம். நீங்க மாறினாலே போதுன்றார் பாபா. நாம் ஒரு சரீரத்தை விட்டு அடுத்ததை எடுக்கின்றோம் என்ற ஆத்மா வாய் மூலமாக கூறுகின்றது. சாதாரணமாவே இறக்க போறவங்களுக்கு தெரிஞ்சிரும், நம்ம வந்து இந்த சரீரத்தை விட போறோம், அடுத்து வேற சரீரம் எடுக்க போறோம். நிறைய பேர் வந்து இந்த குழந்தைகள் அந்த ஒரு இப்போ ஒரு போர் நடந்தது, அந்த இடத்துல கூட ஒரு குழந்தை வந்து சொல்லுது, நான் வந்து அங்க போறேன், அங்க வீடு தெரியுது, அந்த இடத்துக்கு போறேன், நான் அங்க போறேம்மான்னு சொல்லிட்டு இங்க உயிரை விடுது. அப்ப வந்து தெரியுது, ஆத்மாவுக்கு தெரியுது அந்த சரீரத்தை விட்டு அதை போய் அடுத்த பிறவி எடுக்க போகுதுன்றது தெரியுது, சொல்லிட்டு தான் போகுது. அந்த மாதிரி சாதாரணமானவங்களுக்கே அந்த மாதிரி ஏதோ சத்தம் கேட்டு மியூட் போடுங்க, சத்தம் ஒரு மாதிரி குறைன்னு. பாபா சொல்றாங்க, ஆத்மா வந்து ஒரு சரீரத்தை விட்டு அடுத்ததை எடுக்கிறது என்று அது வாய் மூலமாகவே கூறுகின்றது சொல்லி சொல்றாரு பாபா. ஏன்னா இதுக்கு நடைமுறை அனுபவமே நிறைய இருக்குது, நிறைய எக்ஸாம்பிளே இருக்குது சுத்தி உலகத்துல. இப்ப இந்த அனைத்து விஷயங்களையும் பிரம்மா பாபா புரிய வைப்பதில்லை. இது எல்லாத்தையுமே பிரம்மா பாபா வந்து புரிய வைக்கிறது இல்லை, இது சிவபாபா தான் வந்து புரிய வைக்கிறார் நமக்கு. ஆனால் ஞானக்கடலான பரம தந்தை பரமாத்மா இந்த ரதத்தில் அந்த பிரம்மா பாபாவுடைய உடம்புல வந்து புரிய வைக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. நந்தியின் வாய் என்று கூறப்படுகின்றது. நந்தியின் வாயின்னு சொல்லப்படுகிறது. அது அந்த நந்தி வாயிலிருந்து கௌமுக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நந்தி வாய், நந்தியின் வாய் மூலமா தான் ஞானம் வருது இல்லையா என்று கூறப்படுகிறது. சொல்றாரு, நீங்கள் எங்கே அமர்ந்துள்ளீர்களோ அங்கே கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எங்க இப்ப இருக்கிறீங்க, மதுபன்ல இருக்கிறீங்க, எங்க இருந்தீங்கன்னா அங்க கோயில் கூட இருக்குது. இங்கே எப்படி ஏணிப்படி உள்ளதோ அது போல அங்கும் உள்ளது. இந்த கோயில்ல கூட இப்போ இந்த ஐயப்பனுடைய கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டு இருக்கும், ஏணிப்படி மாதிரி இருக்கும், அதுல ஏறி போகணும்னு சொல்லுவாங்க, 18 படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இங்க நமக்கு வந்து ஏணிப்படி சித்திரம் இருக்கு இல்லையா,
அது மாதிரிதான் கோயில்லையும் ஏணிப்படியெல்லாம் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு ஏறி செல்வதில் எந்தவித களைப்புமே ஏற்படுவதில்லை. நீங்க கோயில்ல பக்தி மார்க்கத்துல போகும்போது நம்ம ஏறி போவோம் இல்லையா, களைப்பெல்லாம் ஏற்படுவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவிடம் கற்று தெளிவடைய நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபாட்ட நம்ம கற்று இதெல்லாம் புரிஞ்சுக்க, இங்க இருக்கிற அந்த ஏணிப்படியை தான் அங்க அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து இங்க ஏறி ஈஸியா போயிட்டோம், நம்ம ஒரு நொடியில ஜீவன் முக்தி. பாபா வந்து நம்ம ஸ்ரீமத்தை பிடிச்சிக்கிட்டு பாபா கையை பிடிச்சிட்டு நம்ம ஏறி போயிட்டோம் இல்லையா, அடுத்த 84 பிறவி நடிக்கிறதுக்கு இப்ப நம்ம ஏறி போயிட்டோன்றதோடைய நினைவு சின்னம் தான் அது. இதெல்லாம் பாபா நமக்கு கற்று தெளிவடைய செய்யறாரு. அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்கு தொழில் வியாபாரங்கள் நிறைய உள்ளன. அங்க வெளியே போனோம்னா, நம்ம அந்த மதுபனை விட்டு வெளியே வந்துட்டோம்னா, இங்க நம்ம சாதாரண வீட்டுல இருக்கும்போது நமக்கு தொழில் வியாபாரம்லாம் நிறைய இருக்கும். பிரதர்ஸும் சரி, மாதாஸுக்கும் வீட்டு வேலையெல்லாம் இருக்கும். அமைதியாக அமர்ந்து நம்மளால வாணி கேட்க முடியாது. மற்ற இடங்கள்ல போனா எங்க அமைதியா கேட்க முடியுது, ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், இல்ல வீட்டு வேலை வந்துகிட்டே இருக்கும், அமைதியா கேட்க முடியாது. அப்ப யாரும் பார்த்து விடக்கூடாது, சீக்கிரமாக எழுந்து செல்ல வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குமா வெளியில கேட்கும் போது. அதே மதுபன்ல கேட்கும் போது அந்த மாதிரி இருக்காதுன்றாரு. இம்மாதிரி எவ்வளவு கவலை இருக்கிறது, வெளியில அந்த மாதிரி கவலை இருக்குது. ஆனா இங்க மதுபன்ல எவ்வித கவலையுமே கிடையாது. அங்க நம்ம போயிட்டோம்னா, ஒரு 7 நாள் போயிட்டோம்னா அங்க எந்த ஒரு கவலையும் நமக்கு இருக்காது. அங்க போனோம் இங்க போனோம், அந்த வேலை இந்த வேலை, ஃபோன் வரும், அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. ரிலாக்ஸ்டா உட்காந்து முரளி கேட்கலாம். அதனால மதுபன்ல எந்தவித கவலையுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. விடுதியில் தங்கி இருப்பது போல தங்கியுள்ளீர்கள். பாருங்க, ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்க மாதிரி ஜாலியா மதுபன்ல தங்கி சாப்பிட்றது ஜாலியா இருக்கும். அங்க போயிட்டு வந்தோம்னா ஒண்ணுமே நமக்கு கவலை கிடையாது. முரளி கேட்கறது, யோகா பண்றது, சாப்பிட்றது, தூங்குறது, ஜாலியா ஹாஸ்டல் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு, அது வீடு மாதிரி இருக்கும், சொந்த வீடு, அப்பா அம்மா நம்மளை கவனிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அங்க போனோம்னா. அந்த மாதிரி நீங்க இங்க தங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது ஈஸ்வரிய குடும்பமாகும். பாருங்க, பாபா சொல்றாரு இது ஈஸ்வரிய ஃபேமிலி. சாந்தி தாமத்துல சகோதரர்களாக வசிக்கின்றனர். சாந்தி தாமன்றது நம்ம வீடு. அங்க எல்லாருமே ஆத்மாக்கள் புள்ளி புள்ளியா இருப்போம். அங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, எல்லாமே சகோதரர்கள். அந்த மாதிரி நம்ம அங்க வசிக்கிறோம். இங்க வந்து சகோதரி, ஏன்னா இங்க உடம்புல நம்ம வந்துடுறதுனால, நடிக்கிறதுனால, ஏனெனில் இங்கு தம் பாகத்தை நடிக்க சகோதரி தேவை. அதனால இங்க ஆண் பெண் உருவம் இருக்கிறதுனால சகோதரி தேவை சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் கூட உங்களுடைய சகோதரிகளாக தான் நீங்க இருந்தீர்கள். பாருங்க, எல்லாம் ஆத்ம உணர்வுல இருந்ததுனால நம்ம அந்த ஒரு உணர்வுல தான் இருந்தோம், சகோதரி உணர்வுல தான் நீங்க இருந்தீங்கன்றாரு. இது அத்வைத ராஜாங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. அது அத்வைத ராஜாங்கம்னு சொல்லப்படுது. அங்க சொர்க்கத்துல ஒரே வழிதான். அங்கு சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுவதே இல்லை. சண்டை சச்சரவு அங்க யாரும் அடிச்சிக்க மாட்டாங்க. அதாவது என்னுடைய நாடு பெருசு, என்னுடைய கடவுள் தான் பெருசு, அப்படி இப்படின்னா அங்க யாரும் அடிச்சிக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், எல்லாரும் சுகமா இருப்பாங்க. நாம் 84 பிறவிகளை எடுக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. 80 பற்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு ஞானம் கிடைத்துள்ளது. இப்ப நம்ம 84 பிறவி எடுக்க போறோன்ற ஞானம் இப்ப கிடைச்சிட்டு சொல்றாரு. யார் அதிக பக்தி செய்துள்ளனரோ அவருக்கு கணக்கு பற்றி பாபா கூறியுள்ளார். பாபா இப்ப பக்தி செஞ்சவங்களுக்கு பாபா அவருடைய கணக்கு பத்தி சொல்லியிருக்கிறாரு. யாரு? பிரம்மா பாபாவுடைய கணக்கு பற்றி பாபா சொல்லிட்டாரு, என்னென்ன நடிப்பு நடிச்சு வந்திருக்காருன்ட்டு. பாபா சொல்றாரு, நீங்களே சிவனுடைய ஒரு நிலையான பக்தி செய்வதை ஆரம்பிக்கிறீர்கள். பாருங்க, பிகேஸ் நீங்க தான், பிராமணர்களாகிய நீங்க தான் ஒரு நிலையான பக்தி செய்வதை ஆரம்பிச்சீங்க. பிறகு அதிகரித்து கொண்டே போகிறது. பக்தி ஆரம்பிச்சது நீங்க தான் சொல்லி சொல்றாரு. அவை அனைத்தும் பக்தி. ஞானம் என்பது ஒன்றே ஒன்றுதான். ஞானம்னா ஒன்னே ஒண்ணுதான், ஆத்மா பரமாத்மா, அவ்வளவுதான். ஞானத்துல நிறைய இதெல்லாம் கிடையாது, கிளைகள்லாம் கிடையாது. பக்தியில எப்படி பிரியுது, அவங்கள கும்பிட்றோம் இவங்கள கும்பிட்றோம் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி நிறைய பிரியுதுல. ஆனா இங்க ஞானம்ன்றது ஒண்ணுதான். இங்க ஒரே ஒரு கடவுள் தான். அவர் தான் ஆசிரியரா இருக்கிறாரு, தந்தையாவும் இருக்கிறாரு, ஆசிரியரா இருக்கிறாரு, சத்குருவாவும் இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு பாடம் எடுக்கிறாரு. ஞானம்ன்றது ஒன்றுதான். ஆனா பக்தி கிளைகளா போகுது இல்லையா, அதை ஆரம்பிச்சதும் நம்ம தான் சொல்லி பாபா சொல்லிட்டாரு. நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு கடவுளே பாடம் எடுக்கிறாருன்னு நமக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா கூட முதல்ல எதுவுமே அறியாம தான் இருந்தாரு. சிருஷ்டியில கடைசி குழந்தை இவர் என கூறவும். இவர் தான் கடைசியா கிருஷ்ணருடைய கடைசி பிறவி. சிருஷ்டியிலே இவர் கடைசி குழந்தை சொல்லி சொல்லுவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் கிரேட் கிராண்ட் ஃபாதர், மிக மிக பழமையான தாத்தாவாக இருந்தாரோ அவரே இவராக ஆகியுள்ளார். அவரே தான் இவரு பிரம்மாவா ஆகியிருக்கிறாரு. அவர்தான் ஆதாம். அவர் தான் மொத வந்தவர். அவர் மூலமா தான் மனித சிருஷ்டியா உருவாச்சு. அவர் தான் பிரம்மா ஆகியுள்ளார் சொல்லி பாபா சொல்றாரு. இவர் மூலமா தான் படைப்பு பண்றாரு கடவுளே. பிறகு எஜமானர் ஆகின்றார். திரும்ப இவரே போயிட்டு உலகத்துக்கே எஜமானரா கிருஷ்ணரா ஆகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. ததத்துவம் அவரே இவர். ஒருவர் மட்டும் எஜமானன் ஆவதில்லை தானே.
பாருங்க, ஒரு கிருஷ்ணர் கிடையாது, 108 கிருஷ்ணர், 108 லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க மட்டும் உலகத்துக்கு எஜமானரா ஆகிறது கிடையாது, 108 போஸ்டிங் இருக்குது. நீங்க கூட முயற்சி செய்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த போஸ்டிங்காக நீங்க கூட பண்ணலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லையற்ற கல்விக்கூடம். இது பாருங்க, இது ஸ்கூல், எல்லைக்குட்பட்ட ஸ்கூல் கிடையாது, எல்லையற்ற கல்வி கிடையாது. யார் வேணா படிக்கலாம். உலகத்துல யார் வேணாலும், எந்த வயதினர் வேணாலும், வயசானவங்க, சின்ன குழந்தை, யாருனாலும் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரலாம். இங்க படிப்பிக்கிறவர் ஒரே ஒரு சிவத்தந்தை, எல்லையற்ற தந்தை வந்து படிப்பிக்கின்றார். பாபா சொல்றாங்க, இதனுடைய கிளைகள் அநேகம் இருக்கும். இதோட கிளைகள் பாருங்க, 196 கண்ட்ரிஸ், இப்ப எவ்வளவு இருக்கோ தெரியாது, அவ்வளோ கண்ட்ரீஸ்ல இந்த வந்துருச்சு. இந்த கிளை நிலையம் எங்க பார்த்தாலும் இருக்குது. பிரம்மகுமாரிகள் இயக்கம். பாபா சொல்றாரு, சந்து சந்தாக ஒவ்வொரு வீடுகளிலும் ஏற்பட்டு விடும் சொல்லி சொல்றாரு. இனிமே பாருங்க, போக போக சந்து சந்தலையும் கொடி பறக்கும், எல்லா வீட்லயும் கொடி பறக்கும்ன்றாரு. எங்கள் வீட்டில் பாடம் வைத்திருக்கின்றோம், உற்றார் உறவினர் வந்தால் அவர்களுக்கு புரிய வைக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். பாருங்க, நாங்க வேணா நடத்துறோம், எங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் இடம் இருக்கு, நாங்க எங்க உற்றார் உறவினருக்கு வந்தாங்கன்னா புரிய வைக்கிறோம்னு சொல்றாங்களாம். பாபா சொல்றாரு, யார் யார் இந்த மரத்தின் இலைகளாக இருப்பார்களோ அவர்கள் வந்து விடுவர். கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்க, எல்லாருமே முரளி கேட்பாங்க, அவர்களுக்கு நன்மை நீங்கள் செய்கின்றீர்கள். பாருங்க, உங்க மூலமா தான் நன்மையே நடக்குது சொல்லி பாபா சொல்றாரு. சித்திரங்களை விளக்கி சொல்வது எளிதாக இருக்கும். நீங்க அப்புறம் போக போக பாருங்க, இந்த சித்திரங்கள், ஓவியம் எல்லாம் பாபா கொடுத்துருக்காரு இல்லையா, அதை வச்சு ஈஸியா நீங்க புரிய வைக்கலான்றாரு. சாஸ்திரங்கள் போன்றவற்றை மிக அதிகம் படித்துள்ளீர்கள். நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சு வச்சிருக்கோம். மகாபாரதம், ராமாயணம் படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், சீரியல்ல நிறைய கதைகள் புத்தியில இருக்குது இல்லையா, அதெல்லாம் இப்ப தேவையே இல்லை சொல்றாரு பாபா. இப்போது அவை அனைத்தையும் மறக்க வேண்டும். இது எல்லாம் மறந்துருங்க. பாபா கற்பிக்கக்கூடியவர், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க. அவரே உண்மையான ஞானம் கூறுகின்றார். சத்தியமானவர் சிவன் சொல்றதுதான் உண்மை. இப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க, நம்புங்க, அவர் சொல்ற வழிபடி நடங்க, சத்கதி நீங்க அடைஞ்சிருவீங்க சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆழ்ந்த அமைதியின் பயிற்சி செய்வதற்காக இந்த கண்களால் எவை எவை தென்படுகின்றதோ அவைகளை பார்க்க கூடாது. நீங்க ஆழ்ந்த அமைதி பயிற்சி பண்ணணும். பாபா கிட்ட போனோம், சாந்தி தாமத்துல நிலையா உட்காந்து அவரை நினைக்கணும்னா இந்த கண்ணால பாக்குறது எதையுமே பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணி உங்களை பாபா நினைக்க விடாது. எல்லாத்தையும் மறந்துட்டு, ஆனா கண்ணை திறந்துதான் பாபா நினைக்கணும். ஆனா எல்லாத்தையும் இங்க இருக்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. பரந்தாமத்துக்கு புத்தி மூலமா பாபாவை போயிட்டு நினைவு செய்யணும். தேக சகிதமா புத்தியிலிருந்து அனைத்தையும் விலக்கிட்டு உங்களுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தினுடைய நினைவிலேயே இருத்தல் வேண்டும். எப்போ பார்த்தாலும் பரந்தாமோ சொர்க்கம், இதை ரெண்டை மட்டும் நினைச்சிட்டே இருங்க. பாபா நினைங்க, இங்க பாக்குறதெல்லாம் இது புத்தி மூலமா விளக்கிருங்கன்னு சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், தனது ஒழுக்கம் பற்றிய பதிவேடு வைக்க வேண்டும். தனது ரெஜிஸ்டர் ஒழுங்கா வைக்கணும். இன்னைக்கு நான் காலைல இருந்து ஒழுங்கா இருந்தேனா, நான் வந்து தெய்வீக குணங்களை கடைம்பிடிச்சேனா, பாபா எவ்வளவு நேரம் நினைச்சேன், நேத்து கூட சொன்னார் இல்லையா, இது வைக்கணும், கணக்கு வழக்கு வைக்கணும்ட்டு எல்லாத்தையும் வைக்க சொல்றாரு. படிப்பில் எந்த வித தவறும் செய்யக்கூடாது. படிப்புல எந்த வித தவறும் செய்யக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும். இந்த புருஷோத்தம சங்கமேகத்துல புருஷோத்தமர்களாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் பிறரையும் மாற்ற வேண்டும், நீங்களும் மாறி மற்றவங்களையும் மாத்தணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், சதா சர்வ பிராப்திகளால் நிறைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான முகம், மகிழ்ச்சியான உள்ளம் உடையவராக ஆகுவீர்களாக. பாருங்க, பாபா இப்ப கிடைச்சிட்டாரு, எல்லாமே நம்ம கிடைச்சிருச்சு. நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்திகள், குணங்கள் எல்லாமே கிடைச்சிச்சு. பகவான் இருக்கிறாருன்னா அந்த இடத்துல எல்லாமே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப எல்லா பிராப்திகளையும் நிறைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான முகம், மகிழ்ச்சியான உள்ளம் உடையவராக ஆகுவீர்களாகன்ற வரதானம் இப்ப கொடுக்குறாரு. எப்பொழுதெல்லாம் ஏதாவது தேவி அல்லது தேவதைகளின் மூர்த்தியை உருவாக்குகின்றார்களோ அப்போது அதில் சதா முகத்தை மகிழ்ச்சியாக காண்பிக்கின்றார்கள். இப்ப திருப்பதியில கூட நாராயணன், லட்சுமி சிலை எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணர், ராதை சிலை எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். முகமே அப்படியே பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா காண்பிக்கிறாங்க இல்லையா. நீங்கள் இந்த சமயத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதன் நினைவு சின்னமாக தான் சித்திரங்களில் காண்பிக்கின்றார்கள். அது உங்களுடைய நினைவு சின்னம் தான். இப்ப நீங்க பாபா நினைவுல எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல, அந்த நினைவு சின்னம் தான் அதுன்னு சொல்றாரு. மகிழ்ச்சியான முகம் என்றால் சதா அனைத்து பிராப்திகளும் நிறைந்த நிலையை சொல்லி பாபா சொல்றாரு. மகிழ்ச்சியா இருக்காங்கனாலே அவங்க என்ன, அவங்க உள்ளம் வந்து நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நிறைவேறிச்சுன்னா சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா. அதான் எல்லா பிராப்திகளும்
நிறைந்த நிலைதான் மகிழ்ச்சியான முகம்னு சொல்லப்படுதுன்றார் பாபா. யார் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பாருங்க, எல்லாத்துலயும் நிறைஞ்சு அவங்களுக்கு, அதாவது வெளி உலகத்துல இருக்கிறத பாபா இங்க சொல்லல. இங்க வந்து பாபா கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே. எனக்கு எல்லாமே சுயம் என்ன பாபா நிரப்பி இருக்கிறாரு. நான் வெளியில எதுக்காகவும் நான் போய் கையேந்த தேவையில்ல. நான் திருப்தியா இருக்கிறேன். அந்த மாதிரி யார் திருப்தியா இருக்காங்களோ அவங்களே மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை ஏதாவது அப்பிராப்தி இருந்தால் மகிழ்ச்சி இருக்காது. ஒருவேளை நம்ம எதிர்பார்த்தது ஏதோ கிடைக்கல, ஏதோ நம்ம கிட்ட வேணும்ன்றது இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட மகிழ்ச்சி இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் எவ்வளவுதான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்தாலும் வெளியில் சிரிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலிருந்து சிரிக்க மாட்டார்கள். அந்த மாதிரி யாருக்கிட்ட அப்பிராப்தி இருக்குதோ அவங்களால வெளியில சும்மா சிரிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ளார மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களோ உள்ளத்திலிருந்து புன்னகிக்கின்றீர்கள். இப்ப உங்களுக்கு உள்ளத்துல இருந்து அகம் மகிழ்ந்து நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க தேடின பகவானே கிடைச்சிட்டாருல. பக்தியில நீங்க 63 பிறவிலாம் தேடினது யாரு? அவர்தான். நம்மளுடைய அந்த டெஸ்டினேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு வச்சு இல்லையா. நம்ம முன்னாடி எல்லாம் வந்து நம்ம அடுத்து எங்க போறோம், நம்ம இறப்புக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்ம அடுத்து என்ன பிறவி எடுப்போமா, என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்ப வந்து எல்லாமே பாபா தெளிவு பண்ணிட்டாரு. நமக்கு என்ன டெஸ்டினேஷனோ, நம்மளுடைய இலக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து உள்ளத்துல இருந்து நம்ம புன்னகிக்கின்றீர்கள் சொல்றாரு பாபா. உங்களுக்கு கவலை கிடையாது. இப்பவே பாபா கூட்டா கூட நம்ம சந்தோஷமா போயிடுவோம். ஏன்னா நம்ம எல்லா பிராப்தியும் பாபா கொடுத்துட்டாரு. நமக்கு வந்து சக்தி குணம் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா ஞானம் கேட்க போறோம், முரளி கேட்க போறோம், பாபா கூட வாழ போறோம். அந்த மாதிரி அதனால நம்ம நிரம்பி இருக்கிறோம். அதனால நம்ம எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். இப்ப வந்து உள்ளத்துல நீங்க புன்னகிக்கின்றீர்கள் சொல்றாரு பாபா. ஏனெனில் அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த மகிழ்ச்சியான உள்ளம் உங்களுக்கு இருக்குது சொல்லி பாபா சொல்றாங்க. இதனுடைய நினைவு சின்னம் தான் பக்தி மார்க்கத்துல அந்த சிரிச்ச முகத்தோடைய அந்த சிலைகள் மூர்த்திகள் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் ஆக வேண்டும் என்றால் ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சேமிப்பு கணக்கும் நிறைந்து இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா, கோல்டு மெடல் வாங்கணும், போய் அந்த 108ல போனோம்னா நீங்க ஒவ்வொரு பொக்கிஷத்துலயும் சேமிப்பு கணக்கு நிறைந்து இருக்கணும். பாபாட்ட இருந்து கிடைக்கிற ஞானம், சக்திகள், அப்புறம் குணங்கள் ஒன்னொன்னா நம்ம வந்து பாபா கிட்ட வாங்கி நிரப்பி வச்சிருக்கணும். அந்த சேமிப்பு கணக்கு இருக்கணும். நம்ம கிட்ட இருந்தாதான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்மளே காலியா இருந்தோம்னா, இந்த கோயிலுக்கு முன்னாடி போய் சிலை கிட்ட போய் சாமி கிட்ட போய் நம்ம வேண்டுறோம் இல்லையா, எனக்கு சக்தி கொடு, நாராயண்கிட்ட போய் கேட்குறோம், எனக்கு பணம் கொடு, காசு கொடு, சக்தி கொடு, வீட்டுல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்ட்டு. அப்ப அந்த சாமி நிறைஞ்சிருந்தா தானே அது கொடுக்க முடியும். அதுவே ஐயோ எனக்கே ஒண்ணும் இல்லை, நானே கவலையா இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கும். அதான் பாபா சொல்றாரு, நீங்க வந்து மதிப்புடன் தேர்ச்சி பெறணும். அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் 108ல லட்சுமி நாராயணன் ஆகணும்னா அவங்க எப்படி இருக்கணும், அவங்க எல்லா பொக்கிஷத்துலயும் சேமிப்பு கணக்குலையும் நிறைந்து இருக்கணும். அவங்க போய் எங்கேயுமே கையேந்த கூடாது, அவங்க எல்லாத்தையும் கொடுக்கற கூடியவங்களா இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க நிறைச்சு வச்சிருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு இங்க யோகா பண்ணணும், அந்த அளவுக்கு பாபா நினைக்கணும், அந்த அளவுக்கு ஞானம் முரளி படிக்கணும், அந்த அளவுக்கு இருந்தாதான் நிறைஞ்சு இருக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.